கடந்த 2 வாரங்களாக சபை என்றால் என்ன என்பதை பற்றி படித்து வருகிறோம். முதல் பகுதியிலே எது சபை அல்ல என்பதை நாம் படித்தோம். போன வாரம் நாம் சபை யாருடையது என்பதற்கான விளக்கத்தை நாம் பல கோணங்களிலே நாம் சிந்தித்தோம். The first 2 lessons in the series called What is Church? We have dealt with what not is the church, and last week who does the church belong to, and we try and conclude this series on church by identifying 3 dimensional relationship the church has. இன்றைய மாலையிலே 3வது செய்தியாக சபைக்கு இருக்கக்கூடிய 3 பரிணாம 3 தன்மையான உறவுகளை பற்றி நாம் படிக்க போகிறோம். The 3 dimensional aspects of church. சபை என்றாலே அழைக்கப்பட்ட கூட்டம். எக்லீசியா என்கிற வார்த்தை, பழைய ஏற்பாட்டிலே இப்ரேமிலே கஹல் என்கிற வார்த்தை, இந்த 2ம் அழைக்கப்பட்ட கூட்டம். பிறந்த கூட்டம் அல்ல, வளர்கிற கூட்டம் அல்ல, அழைக்கப்பட்ட, பிரித்து எடுத்து அழைக்கப்படுகிற கூட்டம் என்பதுதான் சபை என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே அர்த்தம். இன்றைக்கு மாலையிலே நாம் சபை 3 உறவுகளை உடையது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Church has 3 dimensions in its relation to triune God, to each other, and to the outside world. முதலாவது திரியேக தேவனோடு சபைக்குள்ள உள்ள தொடர்பு. அதற்கு பிறகு சபை விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் உள்ள தொடர்பு. 3வது உலகத்தோடு உள்ள தொடர்பு. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சபையை பொறுத்தளவிலே மேல் நோக்கிய உறவு திரியேக தேவனோடு உள்ள உறவு, உள்நோக்கிய உறவு the inward relationship, the inward dimension, that is the fellowship. 3வது வெளி உலகத்தோடு உள்ள தொடர்பு, the outer world. இந்த 3 உறவுகளையும் வேதம் எப்படி சொல்லுகிறது என்பதை நாம் இந்த மாலையிலே பார்க்க இருக்கிறோம். மேலான கடவுளோடு திரியேக தேவனோடு உள்ள உறவு, சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவு, சபைக்கு வெளியே உலகம் என்று சொல்லி வேதம் அடையாளப்படுத்தி இருக்கிறதே, அதோடு உள்ள தொடர்பு. இந்த 3ஐயும் நாம் பார்க்க போகிறோம். கடவுளோடு உள்ள வேதத்திலே சபைக்கு பல ஓமானங்கள் சொல்லப்படுகிறது, ஒப்புமைகள் சொல்லப்படுகிறது. There are metaphors that associate with the church. There are various metaphors about church is referred to in the scriptures. So we are going to pick up the various metaphors and identify with these 3 relationships. சபையை பற்றி வேதம் சொல்லுகிற அந்த ஒப்புமைகள், உருவங்கள் என்று சொல்லலாம், ஒற்றுமைகள் என்று சொல்லலாம், அதை நாம் எடுத்து அதிலிருந்து இந்த 3 வகையான உறவை சபையோடு இணைத்து நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவது திரியேக தேவனோடு உள்ள உறவை பற்றி நாம் பார்க்கலாம். First of all, the relationship of church with the triune God. ஏனென்றால் சபை என்று சொன்னவுடனே ரட்சிப்பு நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அதை மேற்கொண்டு அதை சம்பாதித்ததை நாம் நினைவு கூறுகிறோம். கல்வாரி கிறிஸ்துனுடைய சிலுவை என்று சொல்லும்போது திரியேக தேவனுடைய கிரியையும் நாம் பார்க்கிறோம். சபைக்கு திரியேக தேவனோடு உள்ள உறவிலே சொல்லப்படுகிற metaphors about church with regards to its relationship with the triune God. முதலாவது நீங்கள் குறித்துக் கொள்ளலாம், தேவனுடைய ஆலயம், God's temple. அந்த ஒரு உவமானம். அப்ப சபை என்பது தேவனுடைய ஆலயம் என்று கருதப்படுகிறது. ஆம், நாம் ஒரு வகையிலே தனிப்பட்ட என்பது அப்படி தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இணைக்கப்படுகிற ஒரு கூட்டாண்மை தான் சபை என்பது.
நாம் ஏற்கனவே படித்தோம், சபை கட்டடம் அல்ல என்பதை வேதபூர்வமாக பல கோணங்களிலே நாம் பார்த்தோம். அப்ப கடவுளுடைய ஆலயம் என்று சொல்லும் போது அதற்கான வேத வசனங்களை பார்க்கலாம். கடவுளுடைய ஆலயம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22 வசனங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம், Ephesians chapter 2 verses 19 through 22. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. புதிய ஏற்பாட்டில் 265வது பக்கம். எபேசியர் 2:21. In him, in Christ, or in the triune God, church is built up as a holy temple. பரிசுத்த ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கலாம். 1 Corinthians chapter 3 verses 16 and 17 reiterates the fact the church is called the temple of the living God. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறீர்கள் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கே தனிப்பட்ட விசுவாசி ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இன்றைக்கு சில வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். எல்லாவற்றையும் நாம் படிக்க நேரம் இருக்காது. ஆனால் தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம், பின்பு தியானிப்பதற்கு வசதியாயிருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆசாரிய கூட்டம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிறவர்கள். ஆகவே சபைக்கு திரியேக தேவனோடு உள்ள உறவினுடைய சாரம்சம் கடவுளுடைய தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றால் அது நிரந்தரமான தன்மையை சொல்லுகிறது. What do we mean by church compared to the temple, which means the permanency of it? God dwells permanently in the temple. ஆலயம் என்றால் தேவன் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிற இடம். அப்ப சபை என்றால் கட்டிடம் அல்ல, மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும். சபை என்றால் தேவன் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறவர். ஆண்டவர் ஆலயத்திற்கு வந்து போவது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கூப்பிடுவோம், ஆண்டவரை அழைப்போம். விசுவாசிகள் 2 பேர் 3 பேர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கூடி வரும்போதே தேவன் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை கூப்பிடுவோம், ஆவியானவரை கூப்பிடுவோம் என்று சொல்லுவதெல்லாம் வேதத்திற்கு புறம்பானது. சபை என்றாலே கடவுளுடைய ஆலயம். கடவுளுடைய ஆலயம் என்றால், பரிசுத்த ஆலயம் என்றால், நாம் விசுவாசிகளாக தனிப்பட்ட முறையில் ஆலயங்களாக இருக்கிறோம். நாம் இணைந்து வரும்போது தேவன் ஏற்கனவே அங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அது கடவுள் நிரந்தரமாய் வாசம் பண்ணுகிற அடையாளம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலேயும் அது எழுதப்பட்டிருக்கிறது. I will tabernacle among them, they will be my people and I will be their God is the Old Testament rendering, and the equivalent or the expression of it that we see in the New Testament. ஆகவே முதலாவது திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள முதலாவது மேல் நோக்கிய உறவினுடைய முதல் அடையாளம் கடவுளுடைய ஆலயம். கடவுளுடைய ஆலயம் என்றால் அவர் நிரந்தரமாக வாசம் பண்ணுகிறார். தேவனையும் விசுவாசிகளாகிய அவருடைய கூட்டத்தாரையும் சபையும் பிரிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துதான் சபை. அதை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். கிறிஸ்துவையும் சபையும் பிரிக்க முடியாது. தேவனையும் சபையும் பிரிக்க முடியாது. தேவன் தம்முடைய சொந்த ஜனம் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அதைத்தான் பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்களோ
உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். The very beloved of God, the very own of God. இரண்டாவது ஏனென்றால் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே இதை சம்பாதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 நாம் படிக்கிறோம். ஏற்கனவே கடந்த வாரம் படித்தோம் என்று நினைக்கிறோம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. The church that was purchased or owned by the very blood of God himself. ஆகவே சபையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. ஆகவேதான வேதத்திலே சபைக்கு கொடுக்கப்படுகிற கடவுளோடு உள்ள உறவை பற்றி கொடுக்கப்படுகிற அடையாளம் அது தேவனுடைய ஆலயம். இரண்டாவது, திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள இந்த மேல் நோக்கி உறவினுடைய இரண்டாவது அடையாளம் மந்தை என்று அழைக்கப்படுகிறது. இஸ் ஃப்ளாக், அவருடைய மந்தை. மந்தை என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், அது பாலஸ்தீன தேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு படம். மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக செல்லுவான். நம்முடைய நாட்டிலே மந்தையை பிரித்து விடுவார்கள். வண்டி வந்தால் மேய்ப்பன் ஒரு பக்கம் இருப்பார், பாதி ஆடுகள் ஒரு பக்கம் இருக்கும், பாதி ஆடுகள் மீதி பக்கம் இருக்கும். ஆனால் பாலஸ்தீன தேசத்தை பொறுத்தளவு மேய்ப்பன் முன்பு செல்லுவார், மந்தைகள் பின்னாக வரும். சபைக்கு கடவுளோடு உள்ள உறவை பற்றி சொல்லப்படுகிற இரண்டாவது உருவகம் மந்தை. The second metaphor that is referred to about church in relation to triune God is the flock. அதை நாம் எங்கே படிக்கிறோம்? அப்போஸ்தலர் 20:28 மறுபடியும் வருவோம். Acts chapter 20 and verse 28. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே அந்த மெய்ப்பன் மந்தை என்கிற உறவு அழுத்தமாக சொல்லப்படுகிறது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற உறவினுடைய அடையாளங்கள். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் எபேசிலிருந்து வந்த சபை மூப்பர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மெய்ப்பது என்றால் மந்தை. இன்னும் ஆண்டவர் சொன்னார், சிறுமந்தையே பயப்படாதே. இன்னும் மந்தையை பற்றிய என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்படி என்றால் இந்த இரண்டாவது கடவுளோடு திரியேக தேவனோடு சபைக்குள்ள சொல்லப்பட்ட இரண்டாவது ஒப்புமையினுடைய அடையாளம் மந்தை. மந்தை என்றால் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு கூட்டம். Flock means the one which listens to the voice of the shepherd. Or even more, if we go even deeper, flock means having the very presence of the shepherd. மேய்ப்பனுடைய பிரசன்னத்தை அறிந்து கேட்கிற செவி கொடுக்கிற ஒரு கூட்டம் தான் மந்தை. Flock has to have the presence of the shepherd also, and in the process alongside it has to listen to the voice of the shepherd. இன்றைக்கு சபை அநேக சத்தங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அவை வேதம் சொல்லுகிற சபையாக இருக்க முடியாது. தேவனுடைய சத்தத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக கேட்பதுதான் சபையினுடைய அடையாளம். அதுதான் தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சபை என்று, கிறிஸ்துவை ஆளுமாக பெற்றிருக்கிற சபை என்று அர்த்தம். இன்றைக்கு நிறைய சத்தங்கள் வெளியே இருந்து கேட்கப்படுகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதாக இருக்கிறதா? அதைதான் சபையினுடைய இரண்டாவது, கடவுளுக்கும் சபைக்கும் உள்ள இரண்டாவது ஒப்புமையினுடைய அடையாளம். பழைய காலத்திலே மேய்ப்பர்கள் என்ன செய்வார்கள்? கோலும் தடியும் வைத்திருப்பார்கள். கோலை எதற்கு வைத்திருப்பார்கள்? ஆடு, தன்னுடைய சொந்த ஆடு ஒருவேளை புதரிலே சிக்கிக்கொண்டால் அதை மீட்டெடுப்பதற்காக அந்த கோலை வளைந்திருக்கும், அந்த கோலை பயன்படுத்துவார்கள். தடி எதற்கு பயன்படுத்துவார்கள்? ஓநாய்கள் வந்தால், அவைகளை பீறி போட யாராவது வந்தால் அதை அடித்து விரட்டுவதற்காக. இந்த இரண்டும் சபையிலே அவசியம். கடவுளுடைய சத்தத்தை தெளிவாக தொனிக்க வேண்டும், ஜனங்களை, விசுவாசிகளை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு கள்ள போதனைகள், தேவையற்ற போதனைகள் உள்ளே வரும்போது அவைகளை என்ன செய்ய வேண்டும்? புறம்பே தள்ள வேண்டும். இது மந்தை என்பதனுடைய அடையாளம். The very presence of shepherd is the mark of the flock, wherein which it listens to the voice of the shepherd
and the shepherd will have the staff and rod. The staff it has a bended hook, and it helps the sheep to come out of trouble and sickness and difficulties. And the rod in the hand of the shepherd is to chase away which that comes to destroy the sheep. இரண்டாவது மந்தை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய போதனை இல்லாதவைகள், மனிதனுடைய போதனை, மனிதனுடைய கற்பனை, சொந்த கதையும் சோக கதையும் தான் இன்றைக்கு அலையிடங்களிலே பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனுடைய உணர்ச்சியை கலப்புவதற்காக சில வார்த்தைகளை சொல்லுவது, அது விசுவாசிகளை கட்டி எழுப்பாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. மூன்றாவது, கடவுளுக்கும் திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள அந்த உறவினுடைய வேத ஒப்புமையானது. மூன்றாவது, தோட்டம், திராட்சை தோட்டம், தி வெனியார்ட். ஒரு பெரிய தோட்டம் இருக்கிற அந்த தோட்டத்திலே தேவன் தாவரங்களை, மரங்களை நடுகிறார். எதற்காக? கனி கொடுப்பதற்காக. தி வெனியார்ட், தேவனுடைய தோட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மையை நாம் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே பிதா, குமாரன், அதே போல பரிசுத்த ஆவியானவரையும் நாம் இணைத்து அங்கே படிக்கிறோம். அது அவர்களுக்கும் தம்முடைய ஜனத்திற்கும் உள்ள தொடர்பை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆண்டவர் தமக்கும் விசுவாசிகள், இங்கே சீஷர்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார். விசுவாசிகளுக்கும் உள்ள தொடர்பை சொல்லும் போது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். I am the plant and you are the branches, and you are to yield fruits deriving life from me. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மூன்றாவது படம், திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள மூன்றாவது வேத ஒப்புமையானது தோட்டம், அல்லாவிட்டால் ஒரு மரம், தோட்டத்திலே நடப்பட்ட மரம். அதிலே கிறிஸ்து எப்படி செடியாயிருக்கிறார், மரமாயிருக்கிறார், நாம் கிளைகளாயிருக்கிறோம். இதனுடைய அடையாளம் பியூரிபிகேஷன், சுத்தப்படுத்துதல். தோட்டத்தை என்ன செய்ய வேண்டும்? கனிகள் நன்றாக புஷ்டியாக வர வேண்டும் என்றால் தோட்டத்தை சுத்தப்படுத்த வேண்டும், களைகளை நீக்க வேண்டும். The purification aspect of church. சபை தன்னை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கடவுளுக்கும் சபைக்கும் உள்ள உறவிலே இந்த அடையாளத்தை பார்க்கிறோம். முதலாவது, நாம் தேவனுடைய ஆலயம் என்றால் நிரந்தரமாக கடவுள் வாசம் பண்ணுகிறார் என்பதை படித்தோம். இரண்டாவது, மந்தை என்றால் அவருடைய பிரசன்னமும், அவருடைய பிரசன்னம் என்றால் அவருடைய வார்த்தையும். அவர் பிரசன்னம் என்றால் அவர் ஏதோ படத்திலே அல்லாவிட்டால் அப்படியே உலாத்தி கொண்டிருப்பார் என்பது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தவறாக கணிக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை தான் அவருடைய பிரசன்னத்தினுடைய அடையாளம். மூன்றாவது, தோட்டம். தோட்டம் என்றால் திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள உறவினுடைய அடையாளம் சுத்தப்படுத்துவது. God in the process of purifying his church, சுத்தப்படுத்துகிறார். களைகளை முழுமையாக அழித்து விடுவதில்லை, மறுபடியும் களை வரும். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசினுடைய வாழ்க்கையிலும் தேவன் சுத்தப்படுத்தி கனிகளை கொடுக்க வைக்கிறார். நான்காவது, திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள உறவை பற்றிய நான்காவது ஒப்புமை மணவாட்டி என்பது. The fourth analogy or metaphor of church with regards to its relationship to the triune God is the bride. சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. மணவாட்டி என்று சொல்லும் போது, இப்பொழுது நிச்சயம் முடிந்திருக்கிறது. யூத கலாச்சாரத்திலே திருமண நிச்சயம் என்பது மிக முக்கியமான நிகழ்வு. அது நடந்ததற்கு பிறகு குறைந்தது 1 வருஷம், அதற்கு அதிகமான வருஷங்களிலே இந்த மணமகன் என்ன செய்ய வேண்டும்? தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மனைவிக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, பணத்தையும் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வீட்டு போன்றவற்றை ஆயத்தப்படுத்தி, அதற்கு பிறகு போய் மணவாட்டியை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே சேர்க்க வேண்டும். இதிலே மணவாட்டியினுடைய வேலை என்ன? தனக்கு நிச்சயிக்கப்பட்ட கணவனுக்காக உண்மையாய் காத்து கொண்டிருக்க வேண்டும், கற்புள்ள கன்னியாய் இருக்க வேண்டும். இதைத்தான்
சபைக்கும் திரியேக தேவனுக்கும் உள்ள அடையாளமாக பவுல் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். மணவாட்டி, மணவாளன். அதற்கு அநேக இடங்கள் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள், அது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. எபேசு நிருபத்திற்கு ஏன் திரும்ப திரும்ப வருகிறோம் என்றால், எபேசு நிருபம் சபையை பற்றி நேரடியாக சொல்லுகிற நிருபம். மற்ற நிருபங்களிலே நாம் சபையை பற்றி மறைமுகமாக படித்தாலும், எபேசு நிருபம் சபையை பற்றிய அருமையான படம் உள்ளது. எபேசர் 5ஆம் அதிகாரம், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் என்றால் அவர் கிறிஸ்து, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரவியங்கள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். எப்படி புருஷன் தன்னுடைய மனைவிக்காக எல்லாவற்றையும் செய்கிறாரோ, மனைவியும் தன்னுடைய புருஷனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கன்னிகை போல அவர் இருக்கிறார்கள். இந்த ஓமைய வேதத்திலே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பவுல் சபையை பற்றி சொல்லும் போது அருமையாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 Corinthians chapter 11 and verse 2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையா, உங்களை என்றால் கொரிந்து சபை. யாருக்கு எழுதுகிறார் என்பது முக்கியம். அந்த அதிகாரத்திலே துவக்கத்தில் என்ன சொல்லுகிறார்? கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சபைகளுக்கும் எழுதுவது, நான் உங்களை யாருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். I have given over you as a spotless bride to the one beautiful bridegroom. இங்கே இந்த மணவாளன் மணவாட்டி என்கிற ஓமானத்தை சபைக்கு சொல்லுகிறார். இது கடவுளுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பது, அந்த திருமணம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கும் அதை தொடர்ந்து நடக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்கும் இணையாக சொல்லுகிறது. அப்படி என்றால் கடவுளோடு திரியேக தேவனோடு சபைக்குள்ள உறவை சொல்லுகிற அந்த ஒப்புமையிலே மணவாளன் மணவாட்டி என்று சபை அழைக்கப்படும் போது உண்மையாய் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார். The faithfulness that is involved with the church, in the church. உண்மைத்தன்மை. எப்படி மணவாட்டி மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறாரோ, மணவாளனும் தம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்தாரோ, அந்த உறவினுடைய அடிப்படையிலே மணவாட்டி காத்து கொண்டிருக்கிறாள். உண்மையினுடைய அடையாளம். இதைத்தான் சபையை பற்றி வேதம், கடவுள் திரியேக தேவனோடு சபைக்குள்ள தொடர்பை பற்றிய இந்த 4 படங்கள். முதலாவது தேவனுடைய ஆலயம், நிரந்தரமான வாசஸ்தலத்தினுடைய அறிகுறி. 2வது மந்தை என்று சொல்லும் போது அவருடைய பிரசன்னமும், அவருடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அவருடைய வார்த்தை. 3வது தோட்டம், அல்லாவிட்டால் ஒரு செடியினுடைய அடையாளம், அது கனி கொடுப்பது. அப்படி என்று சொன்னால் சுத்தப்படுத்தப்படுவது. சபை தொடர்ந்து தன்னை சுத்தப்படுத்த வேண்டும், அல்லாவிட்டால் சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வது மணவாட்டி என்கிற படம். இந்த 4 உருவகங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது திரியேக தேவனுக்கும் சபைக்கும் உள்ள உறவினுடைய சாரம்சம். These 4 metaphors that are the temple of God, that signifies the very presence of God, the permanent presence of God. The flock represents or tells us the obedience of the sheep to the shepherd, and then the vineyard, the fruitfulness which involves purification, and finally the 4th metaphor is bride who is betrothed for the bridegroom to come and take her, by which time the bride has to be faithful to the bridegroom who is going to come. இப்படி சபையை பற்றிய திரியேக தேவனோடு சபைக்குள்ள இந்த 4 ஒப்புமைகளை பார்த்தோம். அடுத்தது சபை தனக்குள்ளேயே எப்படிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறது என்ற அந்த உள் பார்வையிலே 3 படங்களை பார்க்க இருக்கிறோம். There are 3 metaphors involved with relation with church relation to the
within themselves or within the fellowship. ஐக்கியத்துக்குள்ளேயே இருக்கிற உறவையும் வேதம் சொல்லுகிறது. சபை என்று சொல்லும் போது கடவுளோடு மாத்திரம்தான் எனக்கு உறவு, அவரை மாத்திரம்தான் நான் ஆராதிப்பேன். இன்றைக்கு ஆராதனை என்பது அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஏதோ கொஞ்ச நேரம் எதையாவது செய்து விட்டால், கொஞ்சம் உணர்ச்சியில் எதையாவது செய்து விட்டால், பாடிவிட்டால் ஆராதனை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். சபை என்பது கடவுளோடு உள்ள உறவினுடைய ஒப்புமையோடு இணைந்து அவர்களுக்குள்ளாக சபையின் மக்கள் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்குள்ளாக எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்பதற்கும் வேதத்திலே ஒப்புமை இருக்கிறது. There are notions to suggest that worship is all about expressing our emotions at a particular time, at a particular gathering, at maybe at a small portion, and then the rest is taken care. That is not the idea here. Church not only has a relationship with the triune God, the metaphors are evident that we have seen, and also it has a proper relationship within among themselves, among the church members, among the believers. சபை விசுவாசிகளும் தங்களுக்குள்ளாக எப்படி உறவாய் இருக்கிறார்கள் என்பதை வேதம் 3 ஒப்புமையோடு சொல்லி இருக்கிறது, 3 ஓமானத்தோடு சொல்லி இருக்கிறது. அந்த 3ஐயும் நாம் பார்ப்பது நல்லது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தையும் குறிப்பிட வேண்டும். இன்றைக்கு யூத ஜனங்களை பற்றியும் எருசலேமை பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்கிறது. அது பரிசுத்த பூமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறது. புனித பூமி என்று புனித பூமி பயணம் எல்லாம் போகிறார்கள். வேதத்தின்படிதான் நாம் எதையும் அணுக வேண்டும் என்று படித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே மதிய நேரத்தில் உங்களுக்கு எது பரிசுத்த ஸ்தலம் என்ற தலைப்பிலே போன வருஷத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே எடுத்த வேத ஆராய்ச்சியை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஆபிரகாமை பொறுத்தளவிலே அவர் பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும் விருத்த சேதனத்தினால் விருத்த சேதனத்தினுடைய பின்னணியிலிருந்து விசுவாசிகளானவர்களுக்கும் விருத்த சேதனம் இல்லாமல் அந்த பின்னணியிலிருந்து விசுவாசிகளானவர்களுக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Abraham is the father for both the circumcised, the believers from circumcised background, and equally the believers from the uncircumcised background. There is no disparity. There is no ups and down. There is no you and me situation scenario. In the promises of Abraham, the entire nations, the people group from all over the world would be part of it. That was the promise that was given to Abraham. That's what we read in various chapters. He was called out. The very word that was used in Genesis 12 is repeated again right through the scriptures with the identification of the church. ஆபிரகாமையும் தேவன் அழைத்தார் என்ற வார்த்தை தான் வேதம் முழுவதும் சபை என்கிற எக்லீஷியா என்கிற புதிய ஏற்பாடு வார்த்தையும் பழைய ஏற்பாடு கெஹேல் என்கிற வார்த்தையும் இணைத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியார் தான் உண்மையான யூதர்கள் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய கல்வாரி ரத்தத்தை விசுவாசித்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரனானாலும் எந்த இனத்தானாயினும் நாம் ஆபிரகாமின் சந்ததியாராக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பது வேதத்தினுடைய போதனை. ஆகவே இந்த ஒரு சத்தியத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான 1-2 வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஆபிரகாம் எல்லா விசுவாசிகளுக்கும், எந்த பின்னணியா இருந்தாலும் சரி, எந்த மத பின்னணியா இருந்தாலும் சரி, எந்த பாஷை பின்னணியா இருந்தாலும் சரி, அதிலிருந்து வருகிறவர்களுக்கு தகப்பன் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். Romans chapter 4 verses 16 and 17 clearly states how Abraham is the father of both believers from Gentile and non-Gentile backgrounds. Romans 4:16-7. ஆதலால் புதிய ஏற்பாட்டில் 211வது பக்கம், சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, இங்கே கவனமாக படிக்கலாம், நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும். இங்கே எல்லா சந்ததியார் என்று சொல்லும் போது புறஜாதிகள், யூதர்களும் விசுவாசிகள், யூதர்களிலே விசுவாசிக்கிறவர்கள்,
அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. கிருபையினாலே தான் வருகிறது. அந்த முதல் வார்த்தை பாருங்கள், சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி. பிறப்பினுடைய அடிப்படையிலே கிடையாது, வளர்ப்பினுடைய அடிப்படையிலே கிடையாது, பிறப்பினுடைய அடிப்படையிலே கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவது. பிறப்பினுடைய சபையில் என்ன இருக்கிறது, கொடுக்கிறோம் போகிறோம், அதனுடைய அடிப்படையில கிருபையினாலே தேவன் அழைக்கிறதை, அந்த விசுவாசத்தை வலியுறுத்துவதற்காக ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அவருக்கு நிச்சயமாகும்படி அப்படி வருகிறது. 17ஆம் வசனம், அநேக ஜாதிகளுக்கு, அந்த வார்த்தையை கவனிங்கள், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. பவுல் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, மேலே ஆபிரகாமை பற்றித்தான் பேசிக்கொண்டு வருகிறார். உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன், அதாவது ஆபிரகாம், தான் விசுவாசித்தவருமாய் மரித்தவர்களை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த சத்தியத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா யூதரும், உள்ளத்தின்படி யூதர்கள் தான் யூதர்கள் என்று வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. அதை நாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம். இப்படி பார்க்கும்போது சபைக்குள்ளாக இருக்கிறவர்கள், இரண்டாவது கோணத்தை பார்க்கிறோம், தி இன்வர்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி சர்ச். சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளோடு உள்ள உறவு பற்றி வேதம் சொல்லுகிற 3 ஒப்புமைகள், the 3 metaphors of the relationship of the believers within the church. முதலாவது, சபை ஒரு குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாவது ஒப்புமை, church is a family. குடும்பம் என்றால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரியும். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில், கிழக்கத்திய நாடுகளில் குடும்பத்தை பற்றி பல கோணங்கள் இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் எல்லாரும் தனித்தனியாக இருக்க வேண்டும், கிழக்கத்திய நாடுகள் நாம் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று பல கோணங்களில் சிந்திக்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி குடும்பம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப சபையை பற்றிய, சபைக்குள்ளாக இருக்கிற விசுவாசிகள் அவர்களுடைய உறவை பற்றி சொல்லப்படுகிற ஒப்புமை, சபை ஒரு குடும்பம். அதை நாம் வேதத்திலே சில வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். அதை வேதம் சொல்ல வேண்டும், நான் சொல்லக்கூடாது, நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், 2 Corinthians chapter 6 and verse 8. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், நாம் தைரியமாகவே இருந்து, மன்னிக்கவும், 2 கொரிந்தியர் 6:8, மன்னிக்கும், எபேசியர் 3க்கு வருவோம். எபேசியர் 3க்கு பிறகு இங்கே வரலாம். எபேசியர் 2 கொரிந்தியர் 6:18, மன்னிக்கவும், 6:18, 2 கொரிந்தியர் 6:18, 2 Corinthians 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 50 முறை குமாரரும் குமாரத்திகளும், சகோதர சகோதரிகள் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 50 முறை வருகிறது. சகோதர சகோதரிகளே என்று சபைகளுக்கு சொல்லுகிறது. அப்ப நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகள், குமாரரும் குமாரத்திகள். அப்படி என்றால் சபை விசுவாசிகளை பொறுத்தளவிலே நாம் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இது ஒரு ஆழமான உறவு. Within the family of God, God being the Father, believers are considered to be brothers and sisters. This is a deeper word with deeper understanding. ஆகவேதான் சபை என்பது ஒரு குடும்பம். இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், Ephesians chapter 3 and verse 14. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பவுல் சபைக்காக, மறுபடியும் எபேசியர் நிருபத்திற்கு வருகிறோம். ஏனென்றால் எபேசியர் நிருபம் சபை பற்றி நேரடியாக சொல்லுகிற நிருபம். எபேசியர் 3:14, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகிறேன். The whole family of God, the ones who have already entered into glory and those who are still alive trusting Jesus Christ. The entire family of God. இப்ப நம்முடைய குடும்பம் என்று சொன்னால் நமக்கு முன்பாக மரித்து போனவர்களையும் நாம் இணைத்து சொல்லுவோம். சரீரத்தில் என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், என்னுடைய குடும்பத்தில் இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள் என்று நம்முடைய குடும்பத்தாரையும் இணைத்து நாம் சொல்லுகிறோம். அவர்கள் இன்னும் நாம் குடும்பமாகத்தான் சொல்லுகிறோம். அதே போல சபை என்று சொன்னால் குடும்ப உறவை தவிர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்முடைய குடும்பத்தார் உட்பட யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து இன்றைக்கு உயிர் செழுதல் நம்பிக்கையோடு விதைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும், உயிரோடு இருக்கிற நாமும் முழு குடும்பம் என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம்.
தி ஃபேமிலி ஆஃப் காட். அதைத்தான் தி இன்விசிபிள் சர்ச் என்று சொல்லுவார்கள். காணக்கூடாத சபை. காணக்கூடாத சபை என்றால் நாங்கள் குன்னூரில் இருக்கிறோம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பல இடங்களில் இருக்கிறீர்கள், இதை பார்க்கிற நீங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நீங்களும் இந்த சபையினுடைய அங்கமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுடைய லோக்கல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே, நீங்கள் ஒரு இடத்திலே திரியேக தேவனை ஆராதிக்கிற இடத்திலே நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் காணாவிட்டாலும் நாம் கிறிஸ்துவின் சபையிலே இருக்கிறோம். அதைத்தான் மரித்து போனவர்களையும் சேர்த்து இன்விசிபிள் சர்ச், காணக்கூடாத சபை, ஸ்தல சபை என்பதை பாட்டடியிலே நாங்கள் எங்களின் சபை என்று சொல்லுகிறோம். இது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திரியேக தேவனை ஆராதிக்கக்கூடிய சபை. இந்த சபை விசிபிள் சர்ச், காணக்கூடிய சபை. அப்படி என்றால் எல்லா சபையில வருகிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. ஆகவேதான் காணக்கூடாத சபை என்பதுதான் முழுமையான சபை, உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சபையில எல்லா சபை, எந்த சபையும் பரிபூர்ணமானது கிடையாது. உங்களுடைய சபைக்கு வருவர்கள், எங்களுடைய சபைக்கு வருவர்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அதிலே நிறைய மனம் திரும்பாமலும் இருக்க முடியும். மனம் திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அதற்கு போதகர்களும் இடம் கொடுக்கிறார்கள், அது தவறு. இப்படி இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்த அவருடைய ரத்தத்தை விசுவாசித்து மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக, குடும்பமாக இணைக்கப்படுகிறார்கள். இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். 1 பேதுரு 4:17. 1 Peter chapter 4 and verse 17. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறதாயிருக்கிறது. The judgment begins with the household of God. தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என்பது இங்கு சபையை பற்றி சொல்லப்படுகிறது. கடவுளுடைய நியாய தீர்ப்பு இங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதே போல 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14-15 வசனங்கள். 1 Timothy chapter 3 verses 14 and 15. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 14-15 வசனங்கள். தாமதிப்பேனாயில் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நான் உனக்கு எழுதுகிறேன். I write to you to admonish you, encourage you to behave the behavior that you ought to have in the household of God. தேவனுடைய வீடு. கடவுள் நம்முடைய பிதாவாய் இருக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரனாக நம்மை போல இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்தார். 100% தேவனாக 100% மனிதனாக நம்முடைய பாவத்தை எடுத்து போட வந்தார். அப்படி என்றால் சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நாம் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறோம். குடும்பம் என்று சொன்னால் ஒருவர் பாரப்பட்டால் நாமும் ஒரு குடும்பத்திலே 10 ரூபாய் இருக்கிறது. அந்த 10 ரூபாய் என்றால் எல்லாரையும் அந்த 10 ரூபாய் பாதிக்கிறது. ஒரு பொருள் வாங்கினால் அது எல்லாரையும் பாதிக்கிறது. ஒருவருக்கு குறைவாக இருக்கலாம், ஒருவருக்கு மேலே ஏறலாம். குடும்பம் என்பது பொறுப்பை சொல்லுகிறது. நம்முடைய பொறுப்பு. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஆகவே சபையின் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் பொறுப்புடையவர்களாய் இருக்க வேண்டும், கனம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தாங்குகிறவர்களாய் இருக்க வேண்டும். குடும்பத்தில் அப்படித்தானே? பெரியவர்களுக்கு, பெற்றோருக்கு கனம் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள். அவர்களிலே பலவீனமானால் பிள்ளைகள் தாங்குகிறார்கள், அல்லாவிட்டால் பிள்ளைகளுக்கு பலவீனமானால் பெற்றோர் தாங்குகிறார்கள். இதைத்தான் சபைக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவாக அந்த உருவகம் சொல்லும் போது குடும்பம் என்று சொல்லுகிறது, பொறுப்பை சொல்லுகிறது. God's household means the delegated responsibilities that we need to carry out. அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சபையில அப்படி இல்லை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் சபைக்கு அல்ல. என் சபையை கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த சபையினுடைய அடையாளம் அல்ல. நமக்கு தெரியும், குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. படிக்கிறவர்களுக்கு படிக்கிற பொறுப்பு, வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்கிற பொறுப்பு, எல்லாரும் வீட்டுக்கு வந்த உடனே பகிர்ந்து கொள்ளுகிறது, இணைந்து ஜெபிப்பது, இப்படி பொறுப்புகள் இருக்கிறது. பகிர்ந்து கொண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இந்த மாலையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சபைகளிலே, நீங்கள் சபை என்று சொல்லுகிற அந்த இடத்துல, உங்களுடைய அடையாளத்திலே உங்களுடைய விசுவாசிகள், உங்களோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களோடு அவர்களை பற்றிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா? அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? குடும்பம் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய தேவைகளை சந்திக்க முற்படுகிறோம்.
அவருடைய பலவீனங்களை நாம் பொறுத்துக் கொள்ளுகிறோம். we tend to overlook their weaknesses. we try to supplement their weaknesses. இதுதான் குடும்பத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு சபைகளில் அது காணப்படுவது கிடையாது. அவர் வந்தார், அவர் போனார், அவர் செய்யட்டும், இவர் செய்யட்டும் என்பது அல்ல. என்னுடைய பொறுப்பு. ஒரு குடும்பத்திலே ஒரு பொருள் ஏதோ ஒரு கீழே கிடக்கிறது என்றால் அப்பா வந்து எடுத்து வைக்கட்டும், அம்மா வந்து வைக்கட்டும், பிள்ளை வந்து எடுத்து யாரும் சொல்ல மாட்டார்கள். வேண்டாத இடத்திலே மாறுதலாக ஒரு பொருள் இருக்கும் பட்சத்திலே அதை பார்க்கிறவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இப்படி குடும்பம் என்பது பொறுப்பு. சபை என்பது ஒருவருக்கொருவர் நாம் பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, சபையின் விசுவாசிகளுக்குள்ளாக உறவை பற்றி இரண்டாவது ஒப்புமை சரீரம் என்ற ஒப்புமை. த பாடி ஆஃப் கிரைஸ்ட். சரீரம் என்று சொன்னால் அவயவங்கள் என்று அர்த்தம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், நீண்ட ஒரு அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 27 வரைக்கும் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12, 11, 27 வரைக்கும் 12ஆம் வசனத்தை படிக்கலாம், 27ஆம் வசனத்தை படிக்கலாம். இடையில நிறைய பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொன்றும் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்கிறது, சரீரத்தில் அவயவங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அந்த அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 14ஆம் வசனம், சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் போது 27ஆம் வசனத்தில் நீங்களே, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், சபை பார்த்து சொல்லுகிறார், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனிய அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். You are part and parcel of the body of Christ, and individually you are different faculties. சரீரம் ஒன்றுதான், ஆனால் அவயவங்கள் வேற. இவைகள் எல்லாம் இணைந்து சரீரத்திலே செயல்பட வேண்டும். குடும்பம் என்றால் பொறுப்பு. சபைக்குள்ளாக சரீரம் என்ற ஒப்புமை விசுவாசிகள் தங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ற உறவை சொல்லுகிறது. அப்படி என்றால் ஐக்கியம், the unity that has to be exhibited, or that is part and parcel of our body. சரீரம் என்று சொன்னால் தலை கிறிஸ்து. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், தெரியும். நாம் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். சில அவயவங்கள் சிறியதாக இருக்கிறது, சில அவயவங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. தான் பவுல் சொல்றார், கண்ணானது கையை பார்த்து விரலை பார்த்து நீ எனக்கு சம்பந்தமில்லை என்று சொல்ல முடியாது. காலானது கண்ணை பார்த்தாலோ காதை பார்த்து உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. கண்ணிலே வலி இருக்கிறது என்றால் நம்முடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. ஏன் நம்முடைய மனதும் பாதிக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே ஒருவேளை சிறிய இருமல் வந்தால் யாராவது பார்த்தால் உடனடியாக நமக்கு பல சிந்தனைகள் வருகிறது, பாதிப்பு வருகிறது. காலிலே ஒரு அடிபட்டு விட்டது என்றால், கால் தான் அடிபட்டு விட்டது, இன்றைக்கு நான் நன்றாக தூங்குவேன், தலையை வைத்து கண்ணை வைத்து மூடி தூங்குவேன் என்று சொல்ல முடியாது. சரீரம் என்றால் ஐக்கியத்தினுடைய அடையாளம். முதல் சொன்னதற்கும் இதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்குது. முதலிலே சகோதர சகோதரிகள், அதிலே ஐக்கியமும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருடைய பொறுப்பு. இங்கே நாம் ஒருவருடைய பலவீனங்களை நாம் சரீரமாக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவிலே நாம், ஒருவேளை பின்னணி வித்தியாசமாக இருக்கலாம், வளர்ப்பு பின்னணி வித்தியாசமாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே வித்தியாசம் இருக்கலாம். விசுவாசிகள் எல்லாரும் பணக்காரர்களா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசிகள் பணக்காரர்களா இருக்கிறவர்கள் உண்டு. விசுவாசிகள் எல்லாருமே படித்தவர்களா இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே கல்லூரியிலே, ஒரே பள்ளிக்கூடத்திலே, ஒரே இடத்திலிருந்து வருவர்களாய் இருக்க மாட்டார்கள். எல்லாரும் கார் வைத்திருக்க மாட்டார்கள். எல்லாரும் நடந்து வர மாட்டார்கள். இப்படி அவர்களுடைய பின்னணியை பார்த்து நாம் அவர்களை நேசிக்காதபடி, ஒரே சரீரம், எப்படி கண் பாதிக்கப்பட்டால் சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறதோ அதை நிறைவேற்ற வேண்டும். The body metaphor is all about the unity. When the eye suffers, the legs will not say, I have nothing to do with you. The entire body suffers. The entire faculties of the body begin to ache. That is the understanding. It is obvious. It becomes so natural for each faculty to react to difficulties of another part of the body. சரீரத்தினுடைய ஒரு அவயம் பாதிக்கப்பட்டால் சரீரத்தை எல்லாமே பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் அதிலே பவுல் சொல்லுகிறார், ஒரு அவயம் மேலே இருக்கிறது, ஒரு அவயம் கீழே இருக்கிறது, ஒரு அவயம் சிறியதா இருக்கிறது, ஒரு அவயம் பெரியதா இருக்கிறது. அங்கே இதனுடைய அந்த வித்தியாசமும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதே சமயத்தில் அந்த வித்தியாசங்களின் மத்தியிலே நாம் ஒரே சரீரமாயிருக்கிறோம் என்பதையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். By one notion we have to accept the fact there are differences of size and background and the function, but the unity is more vital here.
So we acknowledge on the one hand that there are differences within the body, the various faculties. At the same time, we need to work together. We need to work in unison as a body. இதைத்தான் சபை ஒவ்வொரு தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிற உறவினுடைய அடையாளம். முதலே பார்த்தோம், குடும்பம் என்றால் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, சபை என்றால் சரீரம் என்றால் வித்தியாசமான பின்னணியாக இருந்தாலும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள், ஐக்கியத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆகவேதான் நம்முடைய சபையின் மக்கள் யாராவது பலவீனமாயிருக்கிறார்கள், சோர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்றால் அதை புரிந்து நாம் எப்படி ஞானமாக உதவி செய்ய முடியும், ஈடுபட முடியும் என்று நாம் கவனிக்கிறோம். அவர் பாடுபட்டால் என்ன, அவருக்கு கஷ்டம் வந்தால் என்று நாம் நினைப்பது கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அடையாளம் கிடையாது. We cannot ignore the weaker brethren, weaker sisters. At the same time, we help each other. We have weaknesses. We have our own difficulties. சரீரத்தினுடைய எல்லா அவயவத்திற்கும் பெரிதோ சிறியதோ பலவீனங்கள் இருக்கிறது, அதற்கென்று சில தாக்குதல்கள் இருக்கிறது, அதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது. அவைகளின்படி நாம் இயங்குகிறோம் என்பதைத்தான் சபை என்பதை சொல்லுக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம், the body of Christ. மூன்றாவது, சபையினுடைய அடையாளத்தை பொறுத்தளவிலே சபை தனக்குள்ளாக கொண்டிருக்கிற உறவை பற்றி மூன்றாவது அடையாளம் கட்டிடம் என்கிற வார்த்தை. கட்டிடம் என்றால் இங்கே சபையை ஒரு கட்டிடத்தை பற்றி சொல்லவில்லை. கட்டிடம் என்றால் அது வளர்ச்சியை குறிக்கிறது. பில்டிங் metaphor of the church, believers who have the believers fellowship within themselves. This metaphor building is about growth. So again, we don't deal with the physical structure of a building, but it is the enlargement of it, the growth part of it. அது வளருகிறது. சபை என்பது வளருகிற தன்மை உடையது. இன்றைக்கு எங்களுடைய சபை, இது எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு சபை, எங்களுடைய ஜாதிக்காக ஒரு சபை என்று சொன்னால் அது கிறிஸ்துவினுடைய சபை கிடையாது. மறுபடியும் வலியுறுத்த விரும்புகிறேன், ஜாதிக்காக, எங்களுடைய பணக்காரர்களுக்காக, எங்களுடைய கூட்டத்திற்காக எங்களுடைய ஒரு சபை எங்கிறது என்று சொன்னால் அது என் சபை என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே அந்த சபை கிடையாது. வேதத்திலே இந்த கட்டிடத்திற்கு உமானத்தை பார்க்கலாம். எப்படி கட்டிடம் விரிவடைய முடியும் என்று கேட்கலாம். ஆகவேதான் வேதம் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். கட்டிடம், நாம் இந்த கட்டிடத்தை சொல்லவில்லை, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You are the living stones. That is the identification Peter is giving to the church of Christ. எபேசியர் 2 அதிகாரம் 20-21 வசனத்தை முதலாவது பார்க்கலாம். Ephesians chapter 2 verses 20 and 21 deals with how church is characterized as a building. எபேசியர் 2 அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் மறுபடியும் எபேசு நிறுவத்திற்கு வருகிறோம். பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறீர்கள். நமக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, அதை நாம் மாற்ற முடியாது. அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஏற்கனவே பரிசுத்த ஆலயம் என்பதை கடவுளோடு உள்ள உறவை பற்றி படித்தோம். 22வது வசனம், அவர் மேல், அதாவது கிறிஸ்துவின் மேல், அந்த அஸ்திபாரத்தின் மேல், மூலைக்கல்லாகி அவர் மேல் நீங்களும் விசுவாசிகளாகி நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். as the living stones of Christ, of the church of Christ. நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்ற அந்த எக்ஸ்டென்ஷனை பாருங்கள், அந்த விரிவாக்கத்தை பாருங்கள். எங்களுடைய சபை இப்படி இவர்களுக்காகத்தான் என்று முடிக்க கூடாது, அது செய்ய முடியாது. இன்றைக்கு அநேக இடங்களில் அதை நாம் பார்க்கிறோம். சபை என்பது கட்டப்பட்டு வருகிறீர்கள், the extension of the church. சபை வளர வேண்டும். சபை வளர்வது என்றது வெறும் எண்ணிக்கையில மாத்திரம் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் மறுபடியும் மெம்பர் ஆகிறார்கள். சிலர் ஞானஸ்தானம் கொடுத்து அங்க அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சில் எடுத்துக்கொண்டு வருவதல்ல. சபை சத்தியத்தை அறிவித்து, சுவிசேஷத்தை அறிவித்து, சபை மக்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அதன் மூலமாக சபை வளர்ந்து கொண்டு வர வேண்டும். Church enlarging itself through the preaching of the truth and the word of God. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் சபை என்பது ஒரு கட்டிடம் என்று சொல்லப்படுகிறது. கட்டிடம் என்றால் நாம் பார்க்கிற கட்டிடம் கிடையாது, ஜீவனுள்ள கற்களை உடைய கட்டிடம்.
1 Corinthians 3:9 நீங்கள் தேவனுடைய நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள், அதன் மேல் நாம் கட்டிக்கொண்டே வருகிறோம். we extend the building in that sense. சபையை விரிவாக கட்டுவது என்பது வெறும் கட்டடத்தை விரிவாக்குவது மாத்திரமல்ல, தேவை என்றால் அதை செய்யலாம். ஆனால் அதற்கு பலத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுவிசேஷ வேலைக்காக அதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். இதுவும் அந்த கட்டடம் என்பதிலே ஒருவேளை 50 விசுவாசிகள் 100 விசுவாசிகள் இருந்தால் இந்த கட்டடம் சரியாக இருக்கும். விசுவாசிகள் ஆண்டவரை பற்றி சொல்லி, சபை ஆண்டவரை பற்றி சொல்லி விசுவாசிகள் அநேகம் பேர் வரும்போது நீங்கள் கட்டடத்தையும் விரிவாக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அது முக்கியம் கிடையாது. சபை என்பது விரிவடைய வேண்டியது. Church has to extend itself by missions, by evangelism, by involving in the society. சபை அதை செய்ய வேண்டும். ஆக அந்த அடையாளம் தான் சபை. விசுவாசிகள் அதை யார் செய்ய வேண்டும்? விசுவாசிகள் தங்களுக்குள்ளாக அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இங்கே ஜெபத்தை பற்றியும் நாம் பார்க்கலாம். ஒரு விரிவாக்கம் வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திபாரம் வேண்டும். சபை ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். A church has to be a praying church. சபை விசுவாசிகள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார்கள். சபை விசுவாசிகள் குடும்பங்களாக ஜெபிக்க வேண்டும். சபையாக ஜெப நேரத்தையும் அனுசரிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அதை விடுத்து பெரிய திரள் கூட்டத்தை வைத்து ஜெபிக்கிறோம் என்பதெல்லாம் வேதத்திற்கு ஒத்து வரக்கூடியது அல்ல என்பதை அறிக்கையிட விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறோம். ஜெபம் என்பதே அந்தரங்கம் என்பதை வேதம் பல இடங்களிலே வலியுறுத்தி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்தரங்கத்திலே ஜெபித்தார். தம்முடைய சீஷர்களோடு ஜெபித்தார். அவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை பார்த்தால் விளங்கும். சபை என்பது கட்டிடம் என்றால் வளர்ச்சி, அதை பார்க்கிறோம். மூன்றாவது இறுதியாக சுருக்கமாக உலகத்தோடு சபைக்குள்ள உறவை பற்றிய படம். The third aspect is the outward relationship aspect of the church, which is the relationship of the church to the outer world. அதற்கு 2 ஒப்புமைகள் இருக்கிறது. அது வேகமாக பார்க்கலாம். ஏற்கனவே சில காரியங்களை முன்பாக நாம் பார்த்து விட்டோம். முதலாவது, சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. தூணும் ஆதாரமுமான சபை. The church is the pillar of the truth. சத்தியத்திற்கு தூணும், the foundation and the pillar of the church of the truth. இந்த உலகத்திலே உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது. அப்போ உலகத்தோடு சபைக்குள்ள தொடர்பு என்ன? சத்தியத்தை நாம் நிலைநாட்டுகிறவர்கள். 2 தீமோத்தேயு 3:14-15 வசனத்திலே 2 தீமோத்தேயு 3:14-15 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3:14-15 வசனங்கள். மன்னிக்கவும், தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையினை அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறான். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், அது ஏற்கனவே பார்த்தோம். ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, குடும்பம், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. இட் இஸ் a pillar and the foundation of the truth. இன்றைக்கு சபையிலே சத்தியம் இல்லை என்றால் நாம் உலகத்திலே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. If we do not profess or hold to the truth, we cannot have an impact upon the society that is full of darkness and untruth. There is no truth involved in the society. Nowhere in this world you will see the truth. இந்த உலகத்திலே எந்த இடத்திற்கு போனாலும், அது நல்ல இடமாக இருக்கலாம், கெட்ட இடமாக இருக்கலாம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், சத்தியம் என்பது அங்கே இல்லை. நல்ல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அது மாறுபடுகிறது. சபைதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. உலகம் சத்தியத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியத்திலே நாங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று ஒருவேளை யோசித்தால் சபையை பார்க்க வேண்டும். If there is a situation where and when the world wants to see something somewhere, something firm and established, they have to look up to the church. அதுதான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. இன்றைக்கு சபை உலகத்தோடு இணைந்திருக்கிறபடினாலே வித்தியாசத்தை பார்க்க முடியவில்லை. சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஒருவேளை யாராவது விசாரித்தால் அந்த சபையின் மக்களை கேளுங்கள், அவர்கள் உண்மையை சொல்லுவார்கள் என்று சொல்ல வேண்டும். விசுவாசிகள் இருக்கிற இடத்திலே சாட்சிகளாய் இருக்க வேண்டும். வேலை செய்கிற இடத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை நாம் அடுத்த பகுதியிலும் பார்க்கிறோம். அப்படி என்றால் சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது என்றால் விடுதலையை கொடுக்கக்கூடிய இடம்.
The church, being the pillar, the foundation and the pillar of the truth, is instrumental in liberating people, freeing people from fear and destruction and catastrophe. சபைதான் உலகத்தை விடுவிக்க வேண்டும், தூக்கி நிறுத்த வேண்டும். உலகம் தடுமாறும் போது, உலகம் தத்தளிக்கும் போது சபை அதற்கு விடுதலையின் செய்தியை கொடுக்க வேண்டும், நம்பிக்கையின் செய்தியை கொடுக்க வேண்டும். அதைத்தான் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது என்று அர்த்தம். சபை மக்கள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, பழகிற இடத்திலே, வசிக்கிற இடத்திலே சத்தியத்திற்கு அவர்கள் சாட்சியா இருக்க வேண்டும். அவரிடத்திலே போனால் அவர் சரியாக சொல்லுவார் என்று சொல்ல வேண்டும். இந்த மனிதனிடத்திலே போனால், இந்த விசுவாசி, அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாரே, இவரிடத்திலே, இந்த சகோதரி இடத்திலே போனால் உண்மையை சொல்லுவார்கள், தெளிவாக சொல்லுவார்கள், அன்போடு பகிர்ந்து கொள்ளுவார்கள். அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வரும். சத்தியத்தை மாற்றி பேச மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வகைதான் சபைக்கும் உலகத்திற்கும் உள்ள தொடர்பு. அவர்கள் பிரச்சனை, போராட்டம் வரும்போது எங்கே நோக்கி பார்ப்போம் என்றால் சபையின் விசுவாசிகள், அவரிடத்திலே போவோம், அவரிடத்திலே நாம் ஆதரவு கேட்போம், அல்லாவிட்டால் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்போம். அவர்கள் சொல்லுகிற வழிமுறைகள் தான் சரியாக இருக்கும் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். The church has to show itself in such a manner that people should look up to them in dire situations, when they are in darkness, when they are in despair. Where if we go to such and such person, we will hear only the reasonable things, the glorious things, the good things, the honorable things, or the truth. That's how the testimony should be there. இரண்டாவது, கடைசியாக சபைக்கு உலகத்தோடு உள்ள தொடர்புடைய இரண்டாவது அடையாளம், உப்பாக வெளிச்சமாக இருக்கிறோம். The church is known to be salt and light in the world. உப்பாக வெளிச்சமாக சபை உலகத்தோடு உள்ள உறவிலே சொல்லப்படுகிறது. சத்தியம் என்றால், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் என்றால் விடுதலை கொடுக்கக்கூடியது. மற்றதெல்லாம் உடைந்து போகும், ஆனால் விடுதலை கொடுக்கக்கூடிய இடம். உப்பு வெளிச்சம் என்று சொன்னால் அமைதியான முறையிலே சாட்சியாயிருப்பது. The silent witness wherever we are, in whichever situation we are in. The silent witness. அதற்கு நிறைய வசனங்கள் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வரைக்கும். Matthew chapter 5 in the mount, the Sermon on the Mount discourse, the Lord himself has declared that you are the salt and the light of this world. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். 11ஆம் வசனம், நீங்கள் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அடுத்தது 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Those two affirmed declaration of Christ about the disciples. You are the salt to the world and you are light to the world. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் 13ஆம் வசனம். 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. பவுலும் சொல்லுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். நீங்கள் தூங்குகிற நீங்கள் விழித்திருந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள். You be the children of light, separated or taken away from the darkness. இருளில் இருந்து விடுவிக்கப்பட்ட நீங்கள் இப்படி இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். Acts chapter 13 and verse 47. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். Because Christ has been said or has been exhibited as the light, we are also being called to be the light shining in the darkness. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உப்பை போல நம்முடைய வார்த்தைகள் சாரமேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். இங்கே வெளிச்சம் அப்போஸ்தலர் 14:13-47 எப்படி கிறிஸ்துவை போல வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பவுல் சொல்லுகிறார், சபையை பார்த்து, சபையுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. வெளியில் இருக்கிறவர்கள் முக்கியமாக, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக.
த சைலண்ட் விட்னஸ். உப்பை பற்றி நமக்கு தெரியும், மறைந்திருக்கும். மற்ற பொருளெல்லாம் வெளியே தெரியும், காரம் கூட வெளியே தெரியும். உப்பு மறைந்து விடும். ஆனால் உப்பு இல்லாவிட்டால் அந்த அதனுடைய ருசியே இருக்காது என்று நாம் சொல்லுகிறோம். உப்பை நிறைய போடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. உப்பு கரைந்து விடும், போட்ட உடனே கரைந்து விடும். ஆனால் அதுதான் அந்த ஆகாரத்திற்கு முழு ருசியை கொடுக்கக்கூடியது. சபை வெளியே உலகத்தோடு உள்ள உறவிலே எப்படிப்பட்ட ஒப்புமையோடு இருக்க வேண்டும் என்றால், உப்பு வெளிச்சம். வெளிச்சத்தை யாரும் லைட் போட்டு விட்டால் அதை பற்றி நாம் கவலைப்படுவோம். எப்பொழுது கவலைப்படுவோம் என்றால், கரண்ட் போனதுக்கு அப்புறம் பவர் போய்விட்டால் தான் ஐயோ கரண்ட் இல்லை என்று சொல்லுவோம். இருக்கும்போது அதை பற்றி கவலை இல்லை. தெருவில் அப்படித்தான், வெளிச்சம் இருக்கும்போது யாரும் கவலைப்பட மாட்டார்கள், போவார்கள், நல்லதுதான். ஆனால் வெளிச்சம் இல்லை என்றால் நாம் சொல்லுகிறோம் வெளிச்சம் இல்லையே. இருக்கும்போது அதை பற்றிய அதிகமான தாக்கம் இருக்காது. அதுதான் உப்பும் வெளிச்சமும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சபை என்பது உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மறைந்திருந்து சாட்சியுள்ள ஜீவியத்தை நடத்த வேண்டும். நாம் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோமா? அநேகர் ஆலயத்திற்கு வருவதனால் மாத்திரம் ரட்சிக்கப்படுவது கிடையாது. சபை விசுவாசிகள் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, வசிக்கிற இடத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாய் தங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் தங்களுடைய நடக்கைகளையும் பாதுகாக்கும் போது அது உப்பை போல சாரமேற்றப்படுகிறது. எல்லாரும் எல்லா நேரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் ஆவியானுடைய கிரியை அவர்களுக்குள்ளாக இருக்கும். பெருமையினாலே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நம்முடைய கடமை என்ன? நாம் உப்பை போல, வெளிச்சத்தை போல நாம் அமைதியான முறையிலே நாம் செயலாற்ற வேண்டும். வெளிச்சம் அங்குமிங்கும் ஓடுவது கிடையாது, உப்பு மறைந்திருக்கிறது. இப்படித்தான் சபையினுடைய 3 உறவுகளும் இருக்கிறது. The 3 metaphors, 3 major relationship of the church with the triune God, the upward relationship, the among themselves, within themselves, the fellowship within, that is the second aspect, and then the third one to the outer world, the upward look, the inward look and the outward look. மேல் நோக்கிய சபையினுடைய உறவு, உள்ளுக்குள்ளாக சபையினுடைய உறவு, வெளி உறவு. இவைகளுடைய ஓமையை நாம் வேதத்திலே பார்த்தோம். மற்ற வேத வசனங்களை விசுவாசிகளை பொறுத்தளவிலே, சபையை பொறுத்தளவு நாம் இணைத்து படித்தால் இதனுடைய சாரம்சம் புரியும். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த திரியேக தேவனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரத்தின் அவயவங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? பெரிய சபையில் இருக்கிறேன், சின்ன சபையில், வேதத்தில் பெரிய சபை சிறிய சபை என்ற வார்த்தை கிடையாது. ஒரு மனிதனுடைய பெயரை தாங்கின சபை கிடையாது. ஒருவேளை அந்த போதகர் இருக்கக்கூடிய சபை என்று சொல்லலாம், அந்த போதகருடைய சபை என்று மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கருவிகளாக நாம் பிரகாசிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாரா.